அது வெற்றி சார் வந்து நிறைய டைம் ஏமாத்திட்டார் தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு கொஞ்சம் மனசுல கூட லேசா பேசிக்கிறேன், தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு, அதாவது வெற்றி சார் வந்து நிறைய டைம் ஏமாத்திட்டார் தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு அவரு ட்ரையா பண்ணி பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சு எப்ப ஏதோ நல்ல ஒரு என்கேஜா கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன் மனசுல. அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பக்கத்துல நின்று டக்குன்னு ஒரு படத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சார். நன்றி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய நன்றி. இல்ல உண்மையில இருக்கு, இந்த என்கேஜ் பார்க்கும்போது தெரியுது சார், மாஸ்க் வந்து மாசா வந்திருக்கு சரிங்களா, அதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னா கிட்டத்தட்ட ட்ரெய்லர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். தெரிஞ்சு அது மட்டும் இல்லை, இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கியமான ஜானர் ஒன்று நடந்திருக்கு. ஜிவி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட அசுரன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த 2வது படம் நினைக்கிறேன். தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பி சார். கிட்டத்தட்ட அசுரன்ல வந்து நான் ரொம்ப மெல்ட் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த தனுஷ் சார் வந்து காலில் உள்ள ஒரு சீக்வன்ஸு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபேவர். திட்டத்தட்ட வந்து அந்த பீஜத்துக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா, சார் ஒரு ரிசம்பிள் சொன்னார், ஞாபகம் இருக்கு எனக்கு, அதை நான் சொல்ல வரல. ஆனா அது வேற ஒரு டியூன்ல மாத்தி ஒரு விஷயம் பண்ணீங்க. இன்னை வரைக்கும் அது வந்து திட்டத்தட்ட வந்து ஒரு எப்போ போனாலும் ஹார்ட் மெல்ட் ஆகும் சார். அந்த பிஜே வந்து பார்க்கும்போது வந்து நீங்க ஒரு பக்கம் தூக்குனது, இந்த டைம் வந்து மாஸ்கையும் சேர்த்து தூக்கிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜிவி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலம். அது வந்து திட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு எனர்ஜிங்க. பாட்டு பார்க்கும்போது தெரியுது நமக்கு, நானும் ஏன் ஆடலாம் தான் இருக்கிறேன் பாஸ். ஆனா இது ஆடுனா தப்பா சொல்லணும்னு ஒரு பயம் இருக்கு சரிங்களா. இல்ல உண்மையில எனர்ஜி என்ன, அது அது என்னன்னா, ஐயா தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க, அது எந்த இடத்துல எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். இல்ல சார், சாரி. ஆனா இருந்தாலும் எனக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்கு இல்லையா, சரி இருந்தாலும் அது ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஓகே இல்ல சார், மனசுல வந்து டக்குனு வெளியே வந்துடும் சார், அது பயமாயிடும் சரிங்களா. சில நேரம் பாதிப்பை கூட வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. சரி என்னைக்கோ பாத்துக்கலாம் விடுங்க. ஐயா அண்ணா நீங்களா சேதுண்ணா, அண்ணா நல்லா இருக்கீங்களா, சூப்பர்ண்ணா, ரொம்ப ஹாப்பிண்ணா நீங்க வந்தது. இல்லண்ணா நான் இதை பார்த்துட்டு அந்த சாங் ஆடுறது மைண்ட்ல என்கேஜா மாறிடுச்சுண்ணா. இல்ல விடுதலை வெரி என்ன சொல்றேன்னு தெரியல. விடுதலை வந்து எனக்கு இந்த படம் விடுதலை ஆன மாதிரியே தெரியல தலைவா, இன்னும் அந்த ஹேங்கிங்ல இருக்கு எனக்கு மைண்டு. எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனலா. ஸோ அதனால சொல்றேன். ஏன்னா எடிட்டர் எவ்வளவு பேசுறான்னு பாக்குறீங்களா, நமக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான் தலைவா, அதனால பேச வச்சுட்டு இருக்கான். இறைவன், தென்னாடுடைய சிவன், சொக்கலிங்கம் ஐயா, உங்க வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்ததுல பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜை கொஞ்சம் மாத்திக்கிறேன், ப்ளீஸ் தவறா எடுத்துக்கணும். கவின் சார், உங்களை ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்று சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. நிறைய பேசணுங்க, நீங்க எனக்காக பேசணும். நீங்க சார் இந்த படம் பேசுங்க சார், உங்களுக்காக கண்டிப்பா பேசும்.